ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோச்காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் டிசைர் காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலி வந்து பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் டிசைர் கார் வந்து நிறைய பேர் வந்து விரும்புகிற ஒரு காரு. ஸோ அந்த கார் வந்து இப்போ சேல்ஸுக்கு வந்துருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை ரோச்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பலை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கார் என்னோட பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் டிசைர் விஎக்ஸ்ஐ வேரியண்ட், அதாவது பெட்ரோல் வேரியண்ட்டில் ஒரு மிட் வேரியன்ட் கார், ஆட்டோமேட்டிக் காரு. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2018 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து சிங்கிள் ஓனரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிது பார்த்தீங்கன்னா 53,000 கிலோமீட்டர்ஸ், அதாவது 53,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆகிருக்குது. இதுக்குள்ள கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வந்து வச்சிருக்காங்க, நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார். இது போக இந்த காருடைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து இன்சூரன்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப் டு ஜூலை 2026 வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து ஏசி வந்துடும். அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டர்னல் மிரர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் மிரர்ஸ் வந்துடும். அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் இருக்குது. நம்பர் ஆஃப் ஏர்பேக்ஸ், மொத்தமாக எத்தனை ஏர்பேக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா 2 ஏர்பேக்ஸ் இருக்குது, 2 ஏர்பேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. சீட் வந்து பார்த்திங்கன்னா லெதர் சீட் வந்து போட்டிருக்காங்க. பேட்டரி கண்டிஷன் வந்து நியூ கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கலர் வந்து நல்ல ஒரு ஒயிட் கலரில் காரோட எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்காங்க. லாக் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டீரிங் இருக்குது. பவர் விண்டோஸ் வந்து இருக்குது. ஆல் விண்டோஸ் வந்து பவர் விண்டோஸ்னு சொல்லியிருக்காங்க. இது போக இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயர் கண்டிஷன் வந்து அபோவ் 85% வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ஓரளவுக்கு நியூ டயர்ஸ் தான் போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. மியூசிக் பிளேயர் பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்பில்ட் மியூசிக் பிளேயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் மியூசிக் கண்ட்ரோல் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இருக்குது. அண்ட் அது போக வந்து இந்த காருக்கு வந்து ஆக்சிடென்டல் எதுவுமே இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது போக இந்த காருடைய இது பார்க்குறீங்க, எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் ஓவராலாக பார்க்குறீங்க. அண்ட் அது போக இந்த காரோடைய இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர் நல்ல ஒரு லெதர் சீட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அதோடைய ஃப்ரண்ட் வியூ எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல கார், ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அது போக வந்து இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடில், அதாவது ரியர் சைடில் வந்து உங்களுக்கு வந்து இது போக இந்த காரோடைய ஃப்ரண்ட் வியூ, ரியர் வியூ எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓவரால் அந்த காரோடைய வியூ பார்க்குறீங்க, அதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ இது போக இந்த காரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீரியரில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டீரிங் வீல் பார்த்திங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டீரிங் வீல் வந்துடும். ஸோ அதுவும் பார்க்குறீங்க. ஆட்டோமேட்டிக் கார் தான், கார் வந்து நீட்டாகவே இருக்குது, எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஓரளவுக்கு பார்க்குறது நல்லாவே இருக்குது. நீங்கள் நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் இந்த காரோடைய வியூ பார்க்குறீங்க, இதோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இப்போ வந்து நாகர்கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கட்டின ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர் விஎக்ஸ்ஐ வேரியண்ட் 2000 ஆட்டோமேட்டிக் கார், 2018 மாடல், சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு ஓனர் கட்டின ப்ரைஸ் வந்து 6,15,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது 6,15,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. இந்த கார் பிடிச்சிருந்தா ஓனர் கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பிடிச்சிருந்தா ஓனர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓனருடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்கனாக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.